குரு ஆசிரியர் அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 18ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 சனிக்கிழமை வரை தனுசு ராசிக்கான வாரப்பலன். தனுசு ராசிக்கு வந்து இது ஒரு பொது பலன் தான். கோச்சார் அடிப்படையில் 30% பலன் தான் வெளிப்படுவதாக, மீது உள்ள 70% பலன் வந்து உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் தான் தெரிய வரும். உங்களுடைய சாதகம் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ள வீடியோவில் இருக்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த காணொலி வீடியோ முழுசா பாருங்க. ஏன்னா அந்த தனுசு ராசிக்கு உள்ள 3 நட்சத்திரத்துக்கு தனித்தனியாக பலன் சொல்கின்றேன். முக்கியமாக அந்த வாரத்தில் மிக கவனமுடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் கிழமைகளையும் தெரிவிக்கின்றேன். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். உங்க வீட்டுல இருந்து 6ஆம் வீட்டுல செவ்வாய் அமர்ந்திருக்கின்றது, பகை வீட்டுல தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து 7ஆம் இடத்துல புதன் சொந்த வீட்டிலே ஆட்சி பெற்று இருக்கு. சூரியனோட நட்பு இருக்கிறதுனால புத ஆதித்ய யோகம் கொண்டு இருக்கு. சூரியனில் அஸ்தங்கம் ஆகிவிட்டதுனால ஒளி எழுந்ததாக இருக்க வேண்டியதாக இருக்கு. 17ஆம் தேதி அப்புறம் சூரியன் கடகத்திற்கு இடப்பெயர்வு ஏற்படுகிறது. அப்புறம் இப்போ உங்க வீட்டில இருந்து 8ஆம் இடத்துல உச்ச குரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கு. 17ஆம் தேதி அப்புறம் சூரியனும் மறைவதாக இருக்கும். அதாவது உச்சகுரு மறைவு இருந்தாலும் ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் அமைப்பாக தான் இருக்கும். ஆனால் 17ஆம் தேதி அப்புறம் சூரியனும் மறைகிறதுனால குருவின் ஆற்றல் கொண்டு சூரியன் செயல்படுதா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சிம்மத்தில் கேதுவுடன் சுக்கிரனும் இருக்கின்றது. உங்கள் வீட்டில் 3ஆம் இடத்துல ராகு உள்ளது. 4ஆம் இடத்துல சனி உள்ள அர்த்தாசிரம சனியாக மீனத்தில் சனி உள்ளது. உங்கள் வீட்டில் 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பொதுவாக 3ஆம் இடத்துல ராகுவும் 9ஆம் இடத்துல கேதுவும் இருந்தால் வாசிகி கால சர்பதோஷம் என்று சொல்வார்கள். ஏன்னா ராகு இதுபடியில எல்லா கிரகங்களும் அடிபட்டு இருக்கிறதுனால இது ஒரு விதமான பூர்ண கால சர்பதோஷம். உங்களுக்குன்னு பார்க்கும்போது அது வாசிக்கு கால சர்பதோஷம். 3ஆம் இடம் தைரியம், வீரியம், புதிய முயற்சிக்கு திட்டம், உங்களோட வயது குறைந்தவர்களுடைய சகோதர வழி உறவுகளை தான் குறிப்பதாக இருக்கும். இது சார்ந்த விஷயங்கள் தான் ராகு ஒரு விதம் காலதாமதம் பின்னாடி ஏற்படுத்துவதா இருக்கும். தைரியமா கேட்குற விஷயம் கூட நீங்க யோசிச்சு பொறுமையை எதுக்குன்ட்டு அப்படி காலதாமத்தை உண்டாகும். இப்படிதான் இது கனெக்ட் ஆகும். இந்த அடிப்புல 7 வருட சனி, அஷ்டம சனிலாம் கிடையாது. உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, 4ஆம் இடத்துல சனி இருக்குது, அர்த்தாஷ்டம சனி இருப்பதா இருக்கும். 4ஆம் இடம் போது தாய், வீடு, வாகனம், வண்டி, மருத்துவத்துறை சார்ந்தவங்க, சிவில் சர்வீஸ்ல இருக்குங்க, இதெல்லாம் குறிப்பிட்டதா இருக்கும். இது சார்ந்த விஷயங்கள்ல தடை தாமதம் இருக்கும். இருந்தும் குரு 9ஆம் பார்வையாக உங்க 8ஆம் இடத்துல குரு 9ஆம் பார்வையாக உங்க 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த பிரச்சனை கூட பெரிதளவுக்கு இருக்கா. தாயாரின் உடல்நிலை சரியில்லைனா கூட அதுக்கான மருத்துவம் கிடைக்கும், ஆரோக்கியமும் மேம்படும். இப்படி நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இந்த அடிப்படையில் சந்திரனுடைய நகர்வு கொண்டுதான் இந்த வாரத்துக்கான பலன் பார்க்க வேண்டியதாகுது. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சந்திரன் உங்க வீட்டுல இருந்து 7ஆம் இடத்துல ரிஷபத்துல செவ்வாயுடன் இணைகின்றது. செவ்வாயுடைய இணைகிறது சந்திரமங்கல யோகம் என்று சொல்லுவாங்க. அது தேய்பிரை சந்திரன் செவ்வாயுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால உங்க வீட்டுல இருந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உபாதைகள், பிரச்சனைகள் உண்டாகலாம். உடல் நலத்தை கவனம் கொள்ளுங்கள். இது வாகனம் செல்லும்போது முக்கியமாக கவனம் செல்லுங்கள். 6ல செவ்வாய் மறைவு, இந்த ரத்தம் சார்ந்த விஷயங்கள், நாள்பட்ட நோய்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் மருத்துவம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா தேய்பிரை காலம், மிருகசீரிஷ நட்சத்திரத்திலேயே செவ்வாய் நட்சத்திரத்திலே சந்திரன் அமர் இருக்கிறதுனால சந்திரனும் மறைவு தான். மன சார்ந்த ஒரு குழப்பம், தவிப்பு இதெல்லாம் இருக்கும். போதி மட்டும் வாகனம், அதாவது விவாதங்கள்லாம் போதி மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். உங்கள் சகோதரி உறவுகளையும் கொஞ்சம் எந்த விதமான கடுகடுப்பையும் இதுவும் காட்ட வேண்டாம், பொறுமையை கடைபிடிங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுல இருந்து இந்த 7ஆம் இடத்துக்கு மிதுனத்துல 13, 14ஆம் தேதி சந்திரன் நகர்கின்றது. அதே சந்திரன் 13ஆம் தேதி திருவாதிரை நட்சத்திரம், ராகுவின் திருவாதிரை நட்சத்திரம் அமர்றதுனால ராகு வீட்டுல இருந்து 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏற்கனவே சொன்ன வாசுகி கால சர்பதோஷன்றதுனால உங்களுடைய தைரியம், ஆற்றல், திட்டம், புதிய முயற்சி, உங்களுடைய வயது குறைந்த இளைய சகோதரர்களுடைய வழி உறவு, இவர்களோட எந்த விதமான கருத்து விவாதமும் வேண்டாம். ஏன்னா ராகு 3ஆம் இடத்துல மறைவுல நட்பு வீட்டுல தான் இருக்கு. பெரிதளவுக்கு அது பாதிப்பு இருக்காது. ரெண்டாவது உங்க வீட்டை சனியும் 10ஆம் பார்வையா பார்க்கின்றது. அர்த்தாசிரம சனி அதை தாண்டி 10ஆம் பார்வையாக சனி பார்ப்பதால கொஞ்சம் கவனம்னு இருங்க. ரெண்டாவது குரு பார்வை உங்க 2ஆம் வீட்டை பார்ப்பதால குடும்ப சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு சிறப்படிதான் இருக்கும். அன்றைய பொழுது சந்திரன் புதனோட சூரியனோட இணைக்கிறதுனால புதன் சூரியன்ல அஸ்தங்கம் ஆகிவிட்டது. அதான் மனம் ஒரு விதமான தெளிவுபட்டது இருக்கு. ஏன்னா 14ஆம் தேதி அப்புறம் இது அமாவாசை, 15 வளர்ப்பை தொடங்கிடும். அதனால மனம் ஒரு இது தெளிவாக இருந்தாலும் 15, 16ஆம் தேதியில அறிவு ரீதியான முன்னெடுப்பு கொஞ்சம் தயக்க முடியதா இருக்கும். அதனால அரசு தொடர்பு விஷயங்கள்லாம் கொஞ்சம் தடை தாமதம் கொண்டு ஏற்படும். அரசியல் தொடர்பு விஷயங்களுக்குலாம் இதாக இருக்கும். நட்புகளையும் கொஞ்சம் போதிய மட்டும் விவாதங்கள்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி உறவுலையும் விவாதங்கள்லாம் வேண்டாம், விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஏன்னா மனம் ஒரு குழப்ப நிலை கொண்டதாக மாறிவிடும். ஏன்னா 3 கிரகங்களும் உங்க வீடை பார்க்குது 7ஆம் பார்வையாக. குருவும் சனியும் பார்க்கின்றது. கண்டிப்பாக இது சார்ந்த கூட்டு தொழில் வியாபாரம் சார்ந்தவங்களுக்கும் ஒரு முரண்பாட்டுத்தனம் ஏற்படும். தொழிலையும் ஒரு விதமான லாபம் ஏற்படுறதா இருந்தாலும் அது சின்ன சலசலப்பை உண்டாக்கும். ஏன்னா திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை ஒர்க்கிங் டே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16 திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு போகும்போது ஓரளவுக்கு தெளிவு ஏற்படும். 15ஆம் தேதி
அதாவது 17ஆம் தேதி 18ஆம் தேதி வந்து சந்திரன் வந்து மிதுனத்திலிருந்து அப்படியே வந்து கடகத்துக்கு இடப்பெயர்வு ஏற்படும் போது உச்சகுருவை சேரும் போது குரு வந்து அங்க வந்து உச்சகுருவா இருந்தாலும் மறைவு ஸ்தானத்துல இருக்கு. 8ஆம் இடத்துல வந்து 15, 16 தேதியில வந்து சந்திரன் மறைவதனால அன்றைய பொழுது 2 நாள் வந்து சந்திராஷ்டமாக காலமாக எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கு. இருந்தும் குரு வந்து உங்க வீடு 2ஆம் வீட்டையும் பார்ப்பது, 4ஆம் வீட்டையும் பார்க்கணும், உங்க 12ஆம் வீட்டையும் பார்ப்பதனால ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இந்த விஷயங்கள உங்களுக்கு நல்லா கனெக்ட் ஆகிறதா இருக்கும். ஏன்னா புனர்பூச நட்சத்திரத்திலே வந்து 15ஆம் தேதி அமர்கிறதுனால ஆன்மீக பெரியவர்கள் ஆலோசனை கிடைப்பதா இருக்கும். ஏன்னா உச்சகுரு வந்து மறைந்தாலும் அதோடைய பலன் வந்து இந்த வீட்டுல வந்து கிடைப்பதாக இருக்கும். ஏன்னா அன்றைய 2 நாள் பொழுது வந்து சந்திராசம் இருக்கிறதுனால போதி மட்டும் பெரிய முதலீடு திட்டங்கள் எதையும் இது பண்ணிக்க வேண்டாம். ஆலை வழிபாடு தியான யோகா செய்து அந்த 2 நாள் வந்து கடந்து செல்வது சிறப்பு. ஏன்னா பூச நட்சத்திரத்துல வரும்போது சந்திரன் வந்து 14ஆம் தேதியில பூச நட்சத்திரத்துல இருக்கும். அப்போ வந்து தாயாரின் உடல்நிலையும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். மண்மனை வீடு சார்ந்த ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த விஷயங்கள்லாம் எந்த பெரிய முதலீடுகளையும் தவிர்த்துக் கொள்ளுங்க. சந்திராசிரம காலம் 2வது அர்த்தாசிரம சனி இருக்கிறதுனால 8 வந்து குரு மறைகிறதுனால போதி மட்டும் கொஞ்சம் கவனமுள்ள இருங்க அந்த 15, 16 தேதியில. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 17ஆம் தேதியெல்லாம் பாத்தீங்கன்னா சூரியன்ல இருந்து மிதுனத்துல இருந்து சூரியன் வந்து 8ஆம் இடத்துக்கு இடப்பெயர்வு ஏற்படுது, அதுவும் மறைவாயிடுது. ஆனா சிம்மத்துல வந்து கேதுவும் சுக்கிரனும் இருக்கிறதுனால முதல்ல வந்து சந்திரன் வந்து கேது நட்சம் மகர நட்சத்திரத்துல அமர்கின்றது. அந்த ராசிநாதன் வந்து 8ல குருவோடு சேர்ந்து மறைவா இருக்கிறதுனால ஒரு விதமான மனம் சார்ந்த ஒரு ஆன்மீகம் சார்ந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கும். உங்க வீட்டுல இருந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆன்மீக தொடர்புடைய துறை சார்ந்தவங்களுக்கு எல்லாம் நல்லா ஏற்றமுடிய நாட்களாக இருக்கும். என்றீங்கன்னா வெள்ளிக்கிழமை நல்லா இருக்கும். அது சார்ந்த தொடர்புடைய தொழில்கள்லாம் வந்து லாபம் கொடுப்பதாக இருக்கும். தந்தை வழி சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து அறிவுரை ஆலோசனை கிடைக்கும். குறுகிய தூர பயணங்களும் ஏற்படலாம். ஆன்மீக சார்ந்த பயணங்கள்லாம் முக்கியமா வந்து குலதெய்வ வழிபாடுலாம் செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா வளர்பிறை காலமாக தொடங்கி விடுகிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா பூர நட்சத்திரத்துல சுக்கிரன் நட்சத்திரம் சுக்கிரனும் கூட இருக்கிறதுனால ஒரு விதமா ஆடம்பரமான பொருட்கள் வாங்கி மகிழ்றது, சந்தோஷம், இதெல்லாம் சிறப்புடையதா இருக்கும். தந்தை மூலியமாக வந்து ஒரு பிள்ளைகள் வந்து தந்தையோட சினிமா போறது, ஒரு பார்க் பீச்சுக்கு போறது, அந்த பொழுதுபோக்கான விஷயங்களும் நடந்தேறும். இது மாமனார் வீட்டு உறவுகளையும் வந்து ஒரு சந்தோஷம், திருமணம் சார்ந்த சுப நிகழ்வுகளும் உங்களுக்கு சந்தோஷம் கொடுப்பதா இருக்கும். முக்கியமா வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நாள் நன்றாக உள்ளது. யாருக்குன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு. இந்த அடிப்படை பாத்தீங்கும் போது தனுசு ராசிக்கு 3 நட்சத்திரம் இருக்கின்றது. மூலம், பூராடம், உத்திராடம். இது மூல நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து கேதுடைய நட்சத்திரம். கேது வந்து 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால இந்த வாரம் முழுவதும் வந்து தந்தை சார்ந்த உறவு முறை, ஆன்மீக பயணம், இந்த புதிய மனிதர்களுடைய நட்பு, இதெல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுப்பதாக இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரக்காரங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நாட்கள், கிழமைகள், தேதிகள், கிழமைகள் இருந்தா 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கவனமா இருங்க. அதுக்கடுத்து வந்து 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. முக்கியமா வந்து 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் கவனமா இருங்கள். அப்புறம் பூராட நட்சத்திரம் வந்து சுக்கிரன் அம்சம் பொருந்தி வருங்க. சுக்கிரன் வந்து உங்க வீட்டுல இருந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு விதமான ஆபரமான பொருட்கள் வாங்குறது, சுப செய்திகள், சுப செலவுகள் செய்யறது, கலைத்துறையில இருப்பவங்களுக்கு புதிய வாய்ப்புகள், ஆதரவுகளாக கிட்டும். ஆன்மீகம் சார்ந்த தொடர்புடைய தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் இப்போ பூ மாலை கட்டுறதுலாம் வந்து ஒரு இதுதானே, ஒரு கலை நயமிக்க தானே. ஆன்மீகம் தொடர்புடைய பரதநாட்டியம் ஆடுறது, இசைகள், ஆன்மீக தொடர்புடைய இசைகள் இசைக்கிறது, இதெல்லாம் வந்து சிறப்புடையதாக இருக்கும். அந்த துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல சிறப்புடையதாக இருக்கும். நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய தேதி, கிழமை எதென்றால் 13ஆம் தேதி திங்கக்கிழமையோ, 15ஆம் தேதி புதன்கிழமையோ, 18ஆம் தேதி சனிக்கிழமையோ, இந்த 3 நாட்கள் எச்சரிக்கையா இருங்க. மற்ற நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாட்கள். அப்புறம் உத்திராட நட்சத்திரக்காரங்க 1ஆம் பாதம் மட்டும் சூரியன் அம்சம் பொருந்திய உத்திராட நட்சத்திரம் வந்து சூரியன் வந்து உங்க வீட்டுல இருந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஜூலை 16 வரைக்கும் அங்க இருக்கு. ஜூலை 17ஆம் தேதி அப்புறம் 8ஆம் இடத்துல மறைவுல போறதுனால உங்க 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு உத்திராட நட்சத்திரம் கொஞ்சம் ஆளுமை திறன் கொண்டு இருக்கும். பொது ஜனங்களோட தொடர்புடைய விஷயங்கள்லாம் இருக்கும். அரசு அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைப்பதா இருக்கும். தந்தை வழி உறவு சார்ந்த விஷயங்கள், தந்தையுடைய அனுகூலமும் உங்களுக்கு கிடைப்பதா இருக்கும். ஏன்னா நட்பு வீட்டுல தான் இருக்கு. புதன் தான் வந்து அசங்கம் ஆயிடுது. சூரியன் வந்து பலமா தான் இருக்கு. சூரியன் வந்து உங்க வீட்டை பார்ப்பது ஒரு சிறப்பு தான். போதி மட்டும் அந்த கணவன் மனைவி உறவுகளை மட்டும் கொஞ்சம் எதுமான ஒரு யூகோ தலை கட்டுதா இருங்க, தவிர்த்து கொள்ளுங்கள். இதேதான் நட்புக்குள்ளையும் கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களும் உங்களுடைய ஆளுமை தான் அதிகமா இருக்கும். அதோடைய ரேஷியோ மட்டும் கொஞ்சம் குறைச்சு கொள்ளுங்க. ஏன்னா விளைவுகள் வந்து அதுக்கு அப்புறம் வர நாட்கள் 17ஆம் தேதியில அப்புறம் மறைவா இருக்கிறதுனால அது முன்னாடி நம்ம கோவப்படுறதுல பின்னாடி நமக்கு பிரச்சனை கொடுப்பதா இருக்கும். நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய தேதி, கிழமை எதுன்றா வார தொடக்க நாள் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கவனம் வருங்க. அன்னைக்கு ஓய்வு நாள்லாம் வீட்டிலே ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது. ஏன்னா வாகனங்களா தொலைதூர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். கொஞ்சம் கவனமா இருங்க, ஏன்னா விபத்து தலையா இருக்கிறதுனால. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைய பொழுதும் எச்சரிக்கையா இருங்க. அதுக்கப்புறம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை அன்றைய பொழுதும் கவனமா இருங்க. முக்கியமா வந்து ஞாயிற்றுக்கிழமை கவனமா இருங்க, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, இந்த 3 நாட்கள் கவனமா இருங்கள். மற்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்கள் தான். இந்த அடிப்படையில் வந்து தனுசு ராசிக்கான இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 3, 5, 9. அதிர்ஷ்ட திசை வந்து கிழக்கு, வடகிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள், அந்த குங்கும நிறம், சஃப்ரான் சொல்லுவாங்க. அந்த நிறம்லாம் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு ஏற்புடைய நிறங்களா இருக்கும்.
ஆன்மீக பரிகாரம் இருந்தால் அந்த அர்த்தாஷ்டம சனியுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு சனிக்கிழமை காலபைரவர் சிவபெருமானை வணங்குவது சிறப்பு. இந்த ராகு எது அந்த 3ஆம் இடத்துல ராகு இருக்குதுனால வாசை கால சர்பதோஷம் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த சர்பதோஷம் கால சர்பதோஷம் குறைக்கிறதுக்கு தட்சாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு. ஏழை எளிய மக்களுக்கு ஆதரவற்ற முதியோர்களுக்கு கொஞ்சம் அன்னதானம் செய்வது சிறப்பு. அதோடைய வீரியத்தன்னை எதிர்மறை ஆற்றலுக்கு ஒரு குறைத்து நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். அதனால தனுசு ராசிக்காரன் தாங்கள் இந்த வாரத்தில் வாழ்வில் அனைத்து வளங்கள் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் அல்லது இறைசக்தி நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி உங்க ராசி கொண்ட நட்படுத்தி உறவு வாட்ஸ்அப் குரூப்பில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.